ஹலோ பட்டோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மனால் 200 வருஷமாக ஒரு சாபமும் இருக்குது. அது என்ன சாபம்னு கேட்டிங்கன்னா, மூத்த ஆண் குழந்தைகள் இந்த ஊரில் திருமணம் முடித்தா அவங்க அம்மனால் கொல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாபத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் நிறையா பேர் கல்யாணமும் முடிக்கிறாங்க. அதே மாதிரி அமானுஷ முறையில் அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அதனால் நிறையா பெண்கள் விதவியாகவும் சுற்றுறாங்க. இது 200 வருஷமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஆண் குழந்தைகளாக இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அவையவே 2 பொண்டாட்டியை கட்டிட்டு சந்தோஷமாக வாழ்கிறான். நம்ம படத்தோட ஹீரோ இந்த ஊரில் பிறந்தவராக இருந்தாலும் வெளியூரில் போய் படிச்சுட்டு வர மூத்த ஆண்மகன். வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிகிட்டு வராரு கல்யாணமும் முடிக்கிறதுக்காக. அதே அம்மன் முன்னாடி இந்த ஊரில் இருக்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வேணாம், இது தேவையில்லாத விஷயம், அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டினாலும் அதையும் மீறி நம்ம கதாநாயகன் கல்யாணம் முடிக்கிறாரு. கல்யாணம் முடித்த நம்ம கதாநாயகனுக்கு என்ன ஆச்சு, இந்த ஊரோட சாபத்துக்கு காரணம் என்ன, உண்மையிலே இந்த கொலைகள்லாம் அம்மன் தான் செய்கிறாங்களா இல்லை அம்மன் பேரை சொல்லி வேறு யாராவது செய்கிறாங்களா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பயங்கரமான ட்விஸ்டோட இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் நண்பா உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்மளுக்கு ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குக்கிராமமாக இருக்குது. படிப்பறிவும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அந்த கிராமத்துக்கு பஸ் வசதி கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா கூத்து நடக்கிறத காட்டுறாங்க. அந்த கூத்தில் அங்கே இருக்க அம்மனுக்கு ஏன் இப்படி சாபம் விட்டாங்க அப்படிங்கிறதுக்கான கதையை அந்த கோயிலோட பூசாரி நம்மளுக்கு நடித்து காமிச்சிட்டு இருக்காரு. அதுவும் காந்தாரா ஸ்டைலில் வேஷம் போட்டு. படிப்பு முடிச்சுட்டு அந்த கிராமத்துக்கு வர்ற நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா சரவணன். அவர் கூட வரும்போதே மாடல் ட்ரெஸ்ஸில் ஒரு பொண்ணையும் கூப்பிட்டு வராரு. அந்த ஊர் கிராமத்தில் மாடல் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு வந்தோடனே அப்படியே பின்னாடியே இருக்கவன் பூரா நடந்து வரான் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும். என்னடா உன் ஊர்க்காரங்க இப்படி இருக்காங்க, ஏதோ பார்க்காததை பார்த்த மாதிரி என் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா ஏன் ஊர்க்காரவங்க கொஞ்சம் ஒரு மாறின்னு சொல்லிட்டு, சீக்கிரம் குளிச்சு கிளம்பு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மனை பார்க்க போகிறாங்க. அந்த அம்மன் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் ஒரு சிலை மட்டும்தான் இருக்குது. அங்கே கோயில் பூசாரி இருக்காரு. போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்க கும்பல், என்னடா சரவணை ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு போகிறான், யார் என்னன்னு தெரியலனா, உனக்கு விஷயமே தெரியாதா, சரவணை அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறானா அப்படின்னு சொன்னால், என்னடா தலையில் குண்டை தூக்கி போடுறீங்க, 55 வயசாயிருச்சு, மூத்த ஆண்மகன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னு இப்போ வரைக்கும் நான் கண்ணி கழியாமல் உட்காந்துட்டு இருக்கேன், இவன் பாட்டுக்கு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண போகிறாங்கிறீங்க அப்படின்னா, யாருக்கு தெரியும் அவ அப்படித்தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னால், அங்கே இருக்க பூசாரி சாமியை கூப்பிட்டுக்குங்கப்பா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்றாரு. நம்ம சரவணனும் ஹீரோயினும் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு அம்மா பார்த்துட்டு, இது நம்ம சரவணனாச்சே, இது சரியில்லையேன்னு நேராக வீட்டுக்கு வந்து, சரவணா நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டுட்டு, வாங்கம்மாண்ணா, ஏப்பா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால், நம்ம சரவணை அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு, ஆமாம்மா உண்மைதான்னு சொன்னால், சரவணா நீ செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நீ இப்படி விளையாடாதன்னா, நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியலை. என்ன சொல்கிறாங்க, என்னாச்சுன்னா, அம்மா உனக்கு இந்த ஊரோட சாபம் என்னன்னு சொல்லி தெரியுமா தெரியாதானா, இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாதேனா, சரவணா ஒரு பொண்ணை நீ ஏமாற்றி கல்யாணம் முடிக்கலான்னு நினைக்காதன்னு சொல்லும்போது, அது வேற ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஊரில் மூத்த ஆண் குழந்தைகள் யார் கல்யாணம் முடித்தாலும் சரி இந்த அம்மனோட சாபத்தினால அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னால், என்னம்மா சொல்கிறீங்க, இது என்ன புது கதையாக இருக்குது, இந்த காலத்துலேயுமா நீங்கள் இதெல்லாம் நம்புறீங்கன்னா, நம்பாம தாம்மா நானும் கல்யாணம் முடித்தேன். கல்யாணம் முடிச்சு 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா என் புருஷன் திடீர்னு இறந்து போயிட்டாம்மா, அதனால தாம்மா சொல்கிறேன், இப்போ நான் இருக்க மாதிரி இதே நிலமையில நீயே இருக்கக்கூடாதுன்னு. இந்த மாதிரி வீம்பு பிடிச்சி இந்த ஊரில் நிறைய ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்கம்மா, ஆனால் கல்யாணம் பண்ண யாருமே இப்போ உயிரோடு இல்லை. அவங்கள நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாங்கள் எல்லாரும் இப்போ விதவையா ஊர் விட்டே ஒதுக்கி வச்ச மாதிரி அனாதையாக உட்காந்துருக்கோம்மா, தயவு செய்து சொல்கிறேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுகிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சரவணை ஆறுதல் சொல்லிட்டு, அன்னைக்கு ராத்திரி ஊர் திருவிழா, எல்லாருமே திருவிழாவுக்கு போனால் அங்கே விதவையாக இருக்கவங்க ஃபுல்லாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க, போங்கடா போங்க, அந்த சாமி தான் எங்களை இப்படி அழுக விட்டுட்டு உட்கார வச்சிருக்கு, இன்னும் அந்த சாமியை நம்பியே போய் விழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகிறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து கூடுது. அங்கே நம்ம சாமியார் வந்த உடனே எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் சாமி ஊருக்கே நல்லது செய்கிற பஞ்சாயத்து அம்மன் எங்களை மட்டும் ஏன் இப்படி பழி வாங்கணும், நாங்கள் மட்டும் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு மூத்த ஆண்மகன்லாம் கேட்டோம்னா, ஐயா வடக்குலேருந்து ஒரு சாமியார் வரேன்னு சொல்லியிருக்காரு, வரட்டும் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னா, போன வருஷம் இதே மாதிரி தான் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தீங்க, சரியாயிருன்னு சொல்லிட்டு ஏதோ பரிகாரம்லாம் பண்ணீங்க, ஆனால் என்னாச்சு எல்லாம் அப்படியே தானே இருக்குன்னா,
நம்ம என்னங்க பண்ணுறது, முயற்சி பண்ணுறோம், சரியாயிருச்சுன்னா சந்தோஷம் தானே அப்படின்னா அதில் இருக்க ஒருத்தர் கோவமாக கத்துறாரு. ஆமாம், ஊரில் இருக்க சாமி பேச்சை கேட்காம மூத்த ஆண்மகன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா போன வருஷம் வீம்புக்குன்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணான், என்னாச்சு கொஞ்ச நாள்லேயே செத்து போயிட்டான், இப்போ பார்த்தா இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி நிற்கிறான். இப்படி அம்மனோட வார்த்தையை எதிர்த்து நம்மளுக்கு ஊருக்கு கெடுதல் நடக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணால் அவன் கல்யாணத்துக்கு எவனுமே போகக்கூடாது அப்படின்னு ஊர் பஞ்சாயத்து கூடி ஒரு முடிவே எடுத்துடுறாங்க. நம்ம சரவண கல்யாணத்துக்காக ஊர்லேருந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. ஏண்டா இந்த ஊர்லையாடா கல்யாணம் வைப்பீங்க, பாலடைஞ்சு போன ஊராக இருக்கேடா அப்படின்னு. இங்கே சரவணன் எங்கே இருக்கேன், சரவணனோட வீடு எதுனா, எதுக்கு, சரவணனோட கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கேன்னா, சரவணனோட கல்யாணத்துக்கு வந்த நீ இங்கே இரு, கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு கர்மாதியம் நடக்கும், அதையும் முடிச்சுட்டு போயிடலாம். என்னடா கல்யாணத்துக்கு வந்தவன்ட்டு அவசரமாக பேசுகிறாங்க, ஊரா இது அப்படின்னு அவரோட நண்பர் அங்கே கல்யாணத்துக்கு போகிறாரு. நம்ம ஹீரோயின் அந்த அக்கா சொன்னது தாண்டா கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், நீ வா ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு தோப்புக்குள்ளே ஒரு வீட்டில் பாவம் படுத்த படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியாமல் ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு. அவர் யூரின் போனது கூட கீழே டப்பாவில் நிறைஞ்சு கிடக்கு, அதை எடுத்து ஊற்றுறதுக்கு கூட ஆள் இல்லை. இவர் எடுத்து ஊற்றிட்டு, பெரியப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் அப்படியே கண்ணு முடிச்சு, நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கியாப்பா, என் பிள்ளை யாருமே நீ வந்து பார்க்கறது இல்லைப்பா, நீயாவது வந்தியே எனக்கு சந்தோஷம்ப்பா அப்படின்னா, இந்த பிள்ளைய தான் பெரியப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா, இந்த ஊர்க்காரங்க பூரா நம்மளை மூத்த பயல்கள் கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா, அவங்க பேச்செல்லாம் நம்பாத, அவங்க பேச்சை நம்பி இந்த கல்யாணம் முடிக்காமல் கடந்து என்னை பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் நான் அனாதையாக கிடக்கிறேன்ப்பா. அவர் ஒரு அருமையான டயலாக் ஒன்று சொல்லுவாருங்க. இந்த வார்த்தை எல்லாருக்குமே மனுஷ வாழ்க்கையில் ரொம்ப பொருந்துகிற மாதிரியும் மனசை தொடுற மாதிரியும் அந்த வரிகள் இருந்துச்சு. என்னன்னா, அப்பா ஒருத்தர் எப்போ சாகிறானா அவன் உயிர் போகும்போது அவன் சாகிறதுன்னப்பா, அவனுக்காக இந்த உலகத்தில் யோசிக்கிறதுக்கு எந்த ஜீவனுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னைக்கு அவன் அனாதை ஆகிறானோ அன்னைக்கே அவன் செத்து போயிடுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே இந்த டயலாக்கை மறுபடியும் நீங்கள் கேட்டு பாருங்கள், மனசு அந்தளவுக்கு வலிச்சிச்சு எனக்கு கேட்கும்போது. சரி ஓகேன்னு மனசு மாதிரி நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு ஊர்க்காரவங்க யாருமே வரல. நம்ம கோயில் பூசாரி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டாரு. அவர் ஒரே விஷயம் தான் சொல்கிறாரு, எப்பா எனக்கு சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது, இந்த டயத்தில் இந்த கல்யாணத்தில் ஊர்க்காரவங்க யாருக்குமே விருப்பம் இல்லை, இருந்தாலும் உனக்காக நான் வந்தேன், நீ பார்த்து பத்திரமாரு, உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசையும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஆரம்பத்தில் ஒரு அம்மா வந்து, சரவணா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த அம்மா மறுநாள் காலையில் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வராங்க. வந்து பார்த்துட்டு, ஏம்மா நல்லபடியாக மட்டும் பத்திரமா உன் புருஷனை பார்த்து இருக்க சொல்லுமா, எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நான் வந்து வேலைக்கு போகிறேன்னா, ஏம்மா உங்கள்கிட்ட நிலம் இல்லையானா, நம்ம நிலந்தாம்மா, ஆனால் இப்போ எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாம் கை மாறி போயிடுச்சு, நம்ம நிலத்திலே கூலி வேலை பார்க்க வேண்டிய நிலமையில தான் இருக்கோம் அப்படின்னா, இவங்க கேட்குறாங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, என்ன சரவணா சொல்கிறாங்க, சொந்த நிலத்திலே கூலி வேலை பார்க்குறேங்கிறாங்க, எனக்கு புரியலை, உங்ககிட்ட மட்டும் நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஆமாம் நம்மகிட்ட நிலம் இருக்குது, ஏன் மற்றவங்ககிட்ட இல்லை ஓன்ட்ட இருக்குன்னா, எங்கள் அப்பா 2வது பையன் அதனால தான் அப்படின்னா, எனக்கு புரியலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. இது ஒரு பெரிய கதை, போக போக சொல்கிறேன். நம்ம நிலத்தில் நம்மளே விவசாயம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டோம்னா, பண்ணலாம், அதனால் எங்கள் சித்தப்பாட்ட நான் குத்தகைக்கு கொடுத்துருந்தேன், இப்போ உங்கள் பசங்க தான் பார்த்துட்ருக்காங்க, நான் போய் அது விஷயமா பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த நிலத்திலே அந்த மக்கள்லாம் கூலி வேலை பார்க்குறத பார்த்துட்டு, சார் இந்த ஊர் மக்கள் எப்படியாவது மாறணும் செய்யணும், இவங்க நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம சரவணே நேராக அவங்க சித்தப்பா பையனை பார்க்க வராரு. அங்கே அவரும் அவரோட அடியாள் ஒருத்தர் வேலைக்காரரும் தான் இருக்கார். தப்பாக நினச்சிக்காத சரவணா, ஊர்க்காரவங்களை மீறி என்னால் கல்யாணத்துக்கு வர முடியலை, ஊர் கட்டுப்பாடு அப்படி, என்ன பண்ண சொல்லுப்பா என்ன விஷயம்னு கேட்டால், அண்ணே அது வேறு ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம நிலத்தில் விவசாயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேனே, அதனால் நிலத்தை திருப்பி வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்தேன்னா, அது வரைக்கும் சிரித்து பேசிகிட்டு இருந்த அவங்க சித்தப்பா பையன் அப்படியே டென்ஷனாக வேலைக்காரனை, டேய் செவிடா போய் தண்ணி எடுத்துடுவான்னு சொன்னேன்ல அப்படின்னு கோபமாக திட்டுறாரு. நம்ம சரவணனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன சரவணா சொன்ன, நிலம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயிர் போட்டிருக்கேன், ஒரு 3 மாதத்தில் எடுத்துருவேன், எடுத்தோடனே வாங்கிக்கியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ விவசாயம் பண்ணு நல்லா இருக்கணும், அதுதானே வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் அப்படியே செம்ம கோவத்தில் நம்ம சரவணனை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம பூசாரியோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாமராக இருப்பாங்க. அப்பப்போ அவங்களுக்கு கிளாமராக காமிச்சிக்கிட்டே இருந்தாலும் நம்ம பூசாரி பார்த்தீங்கன்னா வா உட்காந்து சாப்பிடுனா அப்புறமேல செம்ம கடுப்பில் சாப்பாடை டம்முன்னு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் கிளாமராக அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம பூசாரி அவங்க கூட வந்து அப்படியே சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிச்சா டக்குன்னு இவங்க எந்திரிக்கிறாங்க. அவர் பாட்டுக்கு உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காரு, இவங்க அவங்க பாட்டுக்கு பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இவர் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஒய்ஃபை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதனால தான் கோவமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
நம்ம ஹீரோயினோட லவ் ரொமான்ஸு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு இருக்க மாதிரி காமிச்சோம்னா, திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கு காலையில் ஃபோன் வருது. பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சு போனால் ஒரு ஊரே ஓடி போய் பார்க்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணே அந்த ஊர் முச்சந்தியில் இறந்து கிடக்கிறான். அங்கே எல்லாரும் கூடிடுறாங்க. நம்ம ஹீரோயின் விழுந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம சரவணனோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருந்தா. அங்கே வர்ற பூசாரி, நான் படித்து சொன்னேன்ல, கேட்டிங்களா, பஞ்சாயம்மனோட கோவத்துக்கு ஆளாகாதீங்கன்னு சொல்லிட்டு இப்படி 2 பேர் வாழ்க்கையுமே நாசமாயிருச்சு. இத்தனை வருஷமா நிறைய ஆம்பளைங்க கல்யாணம் முடிக்காமல் இருக்காங்களே, அதுக்கு காரணம் என்ன, ஏன் இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோவமா, இனிமே இந்த ஊரில் இப்படி சாபத்தினால போகிற கடைசி உசுறு இதுவாக தான் இருக்கணும், யாருமே இனிமே இந்த சாபத்தை மீறி கல்யாணம் முடிக்கணும் கனவுல கூட நினைக்காதீங்கன்னு கோவமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம சரவணனோட ஃப்ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூசாரி தசரதனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரன் பாஸ்கர்னு ஒருத்தர் அவரை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு நேராக தசரத வீட்டுக்கு வராரு. அங்கே வந்தால் அவரோட ஒய்ஃப் கோவமா, அவர் இல்லை எங்கேயோ வெளியே போயிட்டாரு அப்படின்னு வழக்கம் போல் திட்டி விட்டுறாங்க. இவர் நம்ம தசரதன் எப்படி அப்படின்னு பாஸ்கர்ட்ட விசாரிச்சா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தாயா, ஆனால் என்ன அப்பப்போ கிறுக்கு முடிச்சுக்கோ, என்ன இந்த ஊர்க்காரங்க பூரா அவர் சொன்னாதான் கேட்பாங்க, ஏன்னா அவர் தானே இந்த ஊரில் சாமியார்னு சொல்லிட்டு தெரிகிறாரு அப்படின்றாரு. ஆனால் இந்த தசரதங்கிற மனுஷன் நல்ல மனுஷன் தான்ப்பா, கேட்குறவங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி உதவி செய்வார். அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் பார்த்தோம் இல்லையா, அவரோட பொண்டாட்டி, அவர் பார்த்தீங்கன்னா வெளியூரில் ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துச்சு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட மூத்த பையன். வந்து ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பையன் பஞ்சாயம்மனோட கோவத்தில் இறந்தும் போயிடுச்சு. விதவையா நின்ன இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா என்ன யோசிச்சாரோ தெரியல, தசரதே உடனே கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு. ஊரே தசரதனுக்கு சப்போர்ட்டாகவும் நின்றுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா இவருக்கு நேர்மாற ஆப்போசிட்டு, அவரோட பேர் ராமச்சந்திரன். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவக்காரர், ஊர் மக்கள் யாருக்குமே அவரை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்களையே கொஞ்சம் கூட மதிக்காமல் அடின்னு அடித்து வெளுத்து எடுத்துருவார். அதே மாதிரி எல்லா நேரமும் இப்போ அவர்கிட்ட தான் இருக்கார். சொந்த அப்பாவாக இருந்தாலும் அவர் செய்கிறத பிடிக்காம நம்ம தசரதை அவங்க அப்பாட்டையே பேச மாட்டார்ப்பா, அந்தளவுக்கு தசரதை நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கரெக்டாக தசரதை வராரு. நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் என்ன கதை, பஞ்சாயம்மனோட கதை, ஏன் இந்த ஊரில் இப்படி நடக்குது செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தயவு செய்து சொல்லுங்கன்னு கதையை கேட்குறாரு. இதுதான் கதையில் முக்கியமான விஷயமே. பஞ்சாயம்மனோட கதையில தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தோட முழு சூட்சமும் அடங்கியிருக்கு. கதை என்னன்னு கேளுங்க. நம்ம பஞ்சாயம்மனுக்கு அப்பா அம்மா கிடையாது, 2 அண்ணங்க தான். நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வச்சு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட கணவர் போனவர் அங்கேயே நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு. சின்ன பிள்ளையா இருந்ததுனால அவங்களோட அன்னை வீட்டுக்கே இங்கே வந்துடுறாங்க. இப்படி விதவையாக இருக்க பொண்ணை வீட்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் அந்த குடும்பத்தையே தப்பாக பேசுகிறாங்க. அந்த பரம்பரையவே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னே அவங்களோட அண்ணன், மூத்த அண்ணன் பார்த்தீங்கன்னா பஞ்சாயம்மன் மேலே கோவப்பட்டு, நீ இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, நீ உயிரோடு இருந்தால் என் குடும்பத்தை கௌரவமே போயிடும் அப்படின்றாரு. ஆனால் சின்ன அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாயம்மனுக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி இந்த பிரச்சனையை தடுத்தாலும் எதுவுமே சொன்ன பேச்சு கேட்காம ஊருக்கு நடுவில் தீயை மூட்டி நம்ம பஞ்சாயம்மனை உயிரோடு அதில் தள்ளி விட்டுறாரு. அதாவது முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கணவன் இறந்தா அப்படியே கழுவேற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கணவன் இறந்து போனதுனால நம்ம பஞ்சாயம்மனை உயிரோடையே பார்த்தீங்கன்னா நெருப்பில் தள்ளி விட்டுறாங்க. அப்போ கோவத்தில் பஞ்சாயம்மன் சாபம் விடுறாங்க. என்னன்னா, நான் புகுந்த வீட்டில் கூட அனுபவிக்காத கஷ்டத்தை என் பிறந்த வீட்டில் நான் அனுபவிச்சேன். இங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுமே பார்த்தீங்கன்னா இனிமே அமங்கலியாக தான் இருப்பாங்க, அதாவது விதவையாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு அவங்க அந்த நெருப்பில் இறந்தும் போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மர்மமான முறையில் மூத்த அண்ணே இறந்தும் போயிடுறாரு. அது பஞ்சாயம்மனோட சாபத்தினால தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் நம்ப ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மூத்த ஆண்கள் கல்யாணம் முடித்தாலே தொடர்ந்து மரணம் ஏற்படுறதுனால இந்த பஞ்சாயம்மனோட சாபம் போகணும்னா நம்ம பஞ்சாயம்மனை பொண்ணு கொடுத்தது பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கத்தில். அதனால் வடக்கு பக்கத்தில் நம்ம எல்லாரும் குடியேறிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எல்லாரும் அந்த ஊருக்காரங்களா மாறிடுவோம் அப்படிங்கிற நினைப்பில் இவங்க எல்லாரும் அந்த வடக்கு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க சரி பரவாயில்ல, நீங்கள் இங்கே இருந்துக்கங்கன்னு அனுமதி கொடுத்தாலும் இந்த பக்கம் இருக்க உங்களோட விவசாய நிலம் எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு எல்லா நிலத்தையும் மொத்தமாக வாங்கிட்டு இங்கே குடியிருக்க வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் மொத்த விவசாய நிலமுமே பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கத்தில் இருந்த நம்ம தசரதனோட தாத்தா ஏமாற்றி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்கப்பா.
அப்படின்னு தசரதன் இந்த கதையை சொன்னால் நம்ம நண்பர் தசரதன்ட்ட கேட்குறாரு, உங்கள் தாத்தா அப்படி ஏமாற்றி வாங்கியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டால், இது நீ எங்கள் அப்பாட்ட தான் கேட்கணும், நானே அவர்கிட்ட பேச மாட்டேன், அதனால் அதை பற்றி நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தசரதன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் எல்லாருமே சொந்த மண்ணிலேயே கூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையினால நிறையா பேர் இந்த ஊரையும் விட்டுட்டு இடத்தையும் விட்டுட்டு ஊரை விட்டே போயிட்டாங்க இந்த சாபத்தினால. அடுத்து நம்ம ஹீரோயின் நிவேதாவை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சரவணனை நினச்சி அழுதே பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த வாழ்க்கையை வேணான்னு சொல்லிட்டு தூக்கு போட்டுட்டு சாகலான்னு பார்த்தா அந்த ஃபேனே அருந்து விழுந்துருது. நம்ம சரவணனோட ஃப்ரெண்டு அரவிந்த் அங்கே வராரு. வந்துட்டு கதவை தட்டி பார்த்துட்டு உள்ள வந்தா, நிவேதா என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு, நீ சரவணனோட சாவுக்கு உண்மை என்னங்கிறத கண்டுபிடிக்கிற வரைக்கும் வாழ்ந்தே ஆகணும். முதல் விஷயம், இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவை எடுக்காத, நீ உன் மனசு மாறுற வரைக்கும் நீ ஊருக்கு போயிட்டு வா, நீ இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்ப சொல்கிறாரு. நம்ம நிவேதா பார்த்தீங்கன்னா பெட்டி எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒத்தையடி பாதையில் அவுட்டரில் நடந்து போயிட்டு இருந்தா பின்னாடி நம்மளுக்கு சலங்க சவுண்டும் வளையல் சவுண்டோட கொண்ட போட்ட ஒரு லேடிஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரியே நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதாவது பஞ்சாயம்மனோட அறிகுறி அங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இவங்க நடந்து போனவங்க ஒரு செகண்டு சுதாரிச்சு அப்படியே கீழே நிற்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நம்ம சரவணனோட வாட்ச் கிடைக்குது. அதை கையில் எடுத்தவங்க திரும்பி நேராக பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே அரவிந்தும் அவருக்கு உதவியாக இருக்க பாஸ்கரும் வந்தால், நீ இதை பார்த்தியா, அவனோட வாட்ச் ஊர் முச்சந்தியில் தானே இறந்து போனாங்க, ஆனால் ஊருக்கு வெளியில் போகிற பாதையில் இந்த வாட்ச் கடந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கண்டிப்பாக சரவணை இறந்த கடந்த இடத்துல அவனுக்கு எதுவும் நடக்கலை, ஊருக்கு வெளியே ஏதோ நடந்திருக்கு, அவனை யாரோ கண்டிப்பாக கொன்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. நீ கவலையப்படாத, எனக்கு அதே சந்தேகம் இருக்குது, நான் அதை என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா அவன் இறந்து கடந்த இடத்துல ஒரு காலடி தடத்தை பார்த்தேன். அந்த காலடி தடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக, அதாவது வெயிட் தூக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா கண்டிப்பாக யாரோ அவனை தூக்கிட்டு வந்து தான் இங்கே போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையுமே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் சொல்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம தசரதனோட அப்பா ராமச்சந்திரனை பார்க்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டு இருந்தா வழியில் ஒருத்தன் புல்லட்டில் வந்து, டேய் சரவணன் கல்யாணத்துக்கு தானே வந்த, நீ கல்யாணம் முடிஞ்சு கருவாதி முடிஞ்சிருச்சு, ஊருக்குள்ள அங்கே இங்கேயும் ஏதோ விசாரிச்சுட்டு இருக்க, தேவையில்லாமல் என்கிட்ட அடிபட்டு சாவாத, மரியாதை கிளம்பி போடா அப்படின்னு சொல்லி மிரட்டினா நம்ம பாஸ்கர்கிட்ட கேட்குறாரு, யாரா இவன் தேவையில்லாமல் என்னை வந்து மிரட்டிட்டு இருக்கானா? இவன் ராமச்சந்திரனோட கையாளு, ஊருக்குள்ளே எது நடந்தாலும் இவன் தான் போய் அவர்கிட்ட சொல்கிறது, அவருக்கு எல்லா வேலையும் பார்க்கறது இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு அரவிந்தன் வேகமாக பேக்கில் இருக்க துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்காக பார்த்தா நேராக அங்கே பாஸ்கர் வராரு. ஏப்பா, அவன் பேச்சை கேட்டு நீ பாட்டுக்கு ஊர்லேருந்து கிளம்பிட்டு இருக்க, உனக்காக நான் ஊர் பூரா இந்த விஷயத்தை பற்றி விசாரிச்சா, நீ சொன்ன மாதிரியே விசாரிச்சு பார்த்தேன்ப்பா, இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க எல்லாருமே எப்படி இறந்தாங்க அப்படின்ட்டு. ஒருத்தன் பாம்பு கடிச்சு செத்துருக்கேன், ஒருத்தன் ஆக்சிடென்ட்டில் செத்துருக்கேன், ஒருத்தன் திடீர்னு உடம்பு முடியாமல் செத்து போயிருக்கேன், இப்படி எதார்த்தம் செத்த எல்லாரையுமே பார்த்தேன்னா பஞ்சாயம்மனால தான் செத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்காரங்க கட்டி விட்டுருக்க கதை தான்ப்பா இது. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் விசாரித்தேன், உனக்காக நான் இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா கிளம்புற அப்படின்னு சொன்னோடனே இவர் மறுபடியும் முடிவு மாற்றிட்டு கடைசியாக நம்ம சரவணன் யாரோட இருந்தால் யார் கூட வெளியே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயின்ட்டி விசாரித்தோம்னா யாருன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல, செய்யலை அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கிட்டையா சொன்னோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கோபால்னு ஒருத்தரோட போனோன்னா அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. ஏன் கூட இருந்து அடுத்து இன்னொருத்தரை பார்க்க போனான்ப்பானா, கடைசியாக யார் கூடப்பா இருந்தான்னு சொல்லி சொன்னால் யார் இவருக்கு உதவி செஞ்சுட்டு கூடையே சுற்றுறாரோ அந்த பாஸ்கரோட தான்ப்பா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிய வருது. நம்ம அரவிந்துக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. நம்ம பாஸ்கரை போய் மறுபடியும் பார்க்குறாரு. பார்த்தா அவர் அப்படியே கத்தியை தீட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. பாஸ்கர் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்கணும், என்கிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லுவியானா? சொல்லுப்பா என்னன்னா, கடைசியாக சரவணே உன் கூட தான் இருந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க, ஆனால் நீ இதை இப்போ வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை, மரியாதையை உண்மையை சொல்லு, அவனை என்ன பண்ணுன அப்படின்னு கேட்டா, அது என் கூட தான் என்னன்னு சொல்லி சொன்னாங்களா, சரக்கு வாங்க போனேன்ப்பா, அதை ஏன்டா என்கிட்ட இத்தனை நாளாக சொல்லலைன்னு கேட்கும்போது, அவன் எனக்கு முன்னாடியே போயிருப்பான்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அன்றைக்கி அவன் கூட யார் இருந்தால் வேறு ஏதாவது நடந்துச்சா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுனா, என்னப்பா கடைசியில் என்னையவே சந்தேகப்படுற, நான் உனக்கு உதவி செய்யணுந்தாப்பா கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் எனக்கு யோசிச்சு சொல்லுனா, அன்றைக்கி நான் ஃபுல் மட்டையில் இருந்தேன், கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன்ப்பான்னு யோசிச்சா, பெருமாளுப்பா, நம்ம சரவணனோட சித்தப்பா பையன் இருக்கார் இல்லையா, அவரோட வேலைக்காரன் பெருமாள், அவன் தான்ப்பா வந்து தோளில் கையை போட்டு கூட்டிகிட்டு போனேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொன்ன உடனே
நேராக அவரோட சித்தப்பா பையனை போய் பார்த்தா அங்கே இருக்க வீடு பூட்டி கிடக்கு, வீட்டில் யாருமே இல்லை. எங்கெங்கேயோ போய் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கலன்னொன்னே நம்ம நிவேதாவோ அரவிந்தனும் பார்த்தீங்கன்னா நம்ம தசரதனை பார்க்க போகிறாங்க. ஐயா, எனக்கு ஒரே ஒரு விஷயம், எனக்கு நீங்கள் இதை உதவி செய்யணும் அப்படின்னா என்னால் என்ன உதவி முடியுமோ உங்களுக்கு கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கன்னா, சரவணனை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக அவரோட சித்தப்பா பையனாக தான் இருக்கணும். ஏன்னா சரவணன் இறந்த அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவரோட சித்தப்பா பையனையும் அந்த வேலைக்காரனையும் காணோம் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா நீங்கள் கவலையப்பட வேணாம், அதை எங்கே இருந்தாலும் உன் காலடியில் கொண்டு வந்து போடுறேம்மா, நீ கவலைப்படாமல் போ, அண்ணே இருக்கேன் உனக்கு அப்படின்னு தசரதி சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க எங்கே இருக்காங்கன்னு ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொன்னால் நம்ம தசரதனும் அரவிந்தனும் அங்கே போகிறாங்க. இவங்கள பார்த்த உடனேவே தப்பிச்சேன் பொழைச்சேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் அங்கேருந்து ஓடுனா 2 பேரும் விட்டாமல் விரட்டி போய் நம்ம பூசாரியா அரவிந்தனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில் பூசாரியெல்லாம் அடித்து போட்டுட்டு அரவிந்தனையும் கொல்ல போனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் 2 பேர் சேர்ந்து அந்த சித்தப்பா பையனையும் அந்த பெருமாளுங்கிறவனையும் அடித்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி கட்டி வச்சுட்டு உண்மையை சொல்கிறா, எதுக்குடா சரவணனை கொன்னீங்க, அன்னைக்கு என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவனை உயிரோட விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம இடத்த இங்கேருந்து பிடுங்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கேன், நீ அவனை கூட்டிகிட்டு வா, போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணி நம்ம சரவணன் அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக சரக்கு ஊற்றி கொடுக்குறாங்க. சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு நம்ம பெருமாள்கிட்ட சொல்கிறாரு, டேய் அப்படியே நான் மெல்ல கிளம்பி போகிறேன், அவனை நீ அங்கேயே இருந்து பார்த்துக்கோ, பின்னாடி கூடி வந்து அவனை அப்படியே கழுத்தை இருந்துச்சு நம்ம போட்டு தள்ளிடலாம், போட்டு தள்ளிட்டு பஞ்சாயமன் தான் கொன்னுச்சு அப்படின்னு நம்ம ஊரில் விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர் எந்திரிச்சு போக அந்த பெருமாளுங்கிறவனுக்கு ஒழுங்காக காது கேட்காது. இவர் சொன்னது என்னன்னே புரியாமல் அவர் பின்னாடியே பெருமாளை எந்திரிச்சு போயிடுறாரு. டேய் போடா, அவன் கூட உட்காந்து பேச்சு கொடுறா, நான் அப்படியே பின்னாடி கூடி வரேன்னு சொல்லி சொன்னால் திரும்பி வந்து பார்க்குறாரு. நம்ம பெருமாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு சரவணை இல்லை. கொஞ்ச நேரத்தில் எங்கன்னு சொல்லிட்டு சரவணன் அங்கே ஃபுல்லாக தேடி அலசுனா அங்கே நம்மளுக்கு இறந்தே கிடக்குறாரு. டேய் என்னடா ஆச்சு, இவன் திடீர்னு இப்படி இறந்து கிடக்குறான், இங்கே செத்து கிடந்தா இவன் சாவுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லி நினச்சிருவாங்கடான்னு சொல்லிட்டு நம்ம பெருமாள் சித்தப்பா பையனை தான் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் ஊர் முச்சந்தியில் போட்டது. ஐயா அவ்வளவுதாயே எங்களுக்கு தெரியும், சரவணனை அங்கே கொல்லவே கிடையாது அப்படின்னு சொன்னால் நம்ம நிவேதா கேட்குறாங்க, நீங்கள் கொல்லலைங்கிறது ரைட்டு, ஆனால் அவரை கொல்றதுக்காக தானே கூட்டிகிட்டு போனீங்க, எதுக்காக அப்படி நினச்சிங்கன்னு கேட்டால், இல்லை அந்த இடத்த நாங்களே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சோம், அதுக்காகத்தானா, நீங்கள் வாய் திறந்து கேட்டிருந்தீங்கன்னா சரவணனே உங்களுக்கு தூக்கி கொடுத்துருப்பானே, அவனை போய் கொல்லணும்னு சொல்லி நினச்சிங்களே அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னால் சரவணனை யார் கொண்டிருப்பா அப்படின்னு நம்ம அரவிந்தும் பூசாரியும் மறுபடியும் யோசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரே வியந்து போகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒய்ஃபு அவரோட குழந்தையோட ஊருக்குள்ளே வந்தால் அந்த ஊருக்காரவங்க விசாரிக்கிறாங்க, யார்ப்பா நீ என்னன்னு கேட்டால், ஐயா பஞ்சாயோட சாபத்துக்கு பயந்து ஓடி போனார் இல்லையா சரவணே, அவங்களோட வகையராவை சேர்ந்தவன். அப்படின்னா நீ வீட்டுக்கு எத்தனாவது பிள்ளைன்னு கேட்டால், நான் மூத்த பிள்ளைனா. அவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம், வெளியூரில் போய் மூத்த பிள்ளைங்க ஃபுல்லாக கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக தாண்டா இருக்காங்க, அப்போ நம்ம தாண்டா இந்த ஊர்லேயே கடந்து சாபத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஊரில் கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்க ஃபுல்லாக ஒன்றா தரண்டா நம்ம பூசாரியை சேர்ந்து நேராக இவங்களோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, எப்பா நீ இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான்ப்பா பார்த்தேன்னா இந்த ஊர் மக்களுக்குலாம் ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு, வெளியூரில் போய் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்கப்பானா, அதுக்காக எல்லாரும் ஊரை விட்டு வெளியூரில் போய் கஷ்டப்படலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா, அதை விட பைத்தியக்காரத்தனம் எதுவும் கிடையாது. சரி இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணாமல் வாடகைங்க ரைட்டு, விட்ட நிலத்தையாவது திருப்பி வாங்க வேண்டியதானே, அதுக்கு இன்னும் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம தசரதனோட முகம் அப்படியே மாறி போகுது. நீ உங்கள் அப்பனை சேர்ந்து தானே எல்லா நிலத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, அப்பா இது எங்கள் அப்பா வச்சுருக்காரு, அதை பற்றி நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாதுன்னா, அப்போ சரி அவர் செய்கிறது தப்பு தானே, ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த நிலத்தை திருப்பி வாங்கி கொடுக்க வேண்டியதானே, இதை எதுக்கு இன்னும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதான் பஞ்சாயம்மன் சாபம் சரியாகலையில. அங்கே இருக்க ஒரு தட்டை போய் கேட்குறாரு, நீ போய் உன் நிலத்தை எழுதி வாங்கிட்டு வா, உனக்கு என் பொண்டாட்டியோட தங்கச்சியவே நான் கட்டி வைக்கிறேன், பஞ்சாயம்மனோட சாபம் உன்னை என்ன செய்யுதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், என்னையா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் கிளம்புறாங்க. தசரதனை அப்படியே திரும்பி முறைச்சி பார்த்துட்டே அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு, நம்ம அரவிந்த் இங்கே வந்து நிவேதாட்ட சொல்கிறாரு, இனி பிரச்சனை இல்லாமா, அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வந்ததுனால எல்லாரையும் அவரையும் மாற்றிடுவாருன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் இந்த ஊர்க்காரரே இல்லைனா அப்படின்னு நிவேதா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன்னா, ஆமாம்
இந்த ஊர்க்காரங்களோட மூட நம்பிக்கையை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அது என் ஃப்ரெண்டும் அவளோட ஹஸ்பண்டும் தான் அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா சொல்கிற, அவரோட உயிருக்கே ஆபத்து இருக்குமா, அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு கேளுமான்னு ஃபோன் அடித்தா, அவர் கரெக்டாக வெளியே வாக்கிங் போயிட்டுருக்கேன் போகிறோன்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நான் சொல்லுங்கள், உடனே வரேன், உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக இங்கேருந்து நம்ம அரவிந்தை கிளம்பி ஓடுறாரு. நம்ம நிவேதா ஓடுனா அங்கே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்தவரை புதுசாக ஒரு 3 ரவுடிங்க கொல்றதுக்காக விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம தசரதன் நேராக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ராமச்சந்திரனை பார்க்க வராரு. வந்துட்டு, எனக்கு தெரியும் நீ ஏதோ லூசுத்தனமாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்காகத்தான் உன்னை பார்க்கறதுக்கு நான் வந்தேன் அப்படின்னா நம்ம ராமச்சந்திரன் சொல்கிறாரு, நீ தான் பிறந்திருக்கியே என் குடும்ப கௌரவத்தையே அழிக்கிறதுக்குங்கிறதுக்காக, எதுக்கு நான் அந்த விதவை பண்ண கல்யாணம் பண்ண, நம்ம எல்லாரும் என்னடா சேர்ந்த முடிவெடுத்திருக்கோம், இந்த ஊரில் மூத்த ஆம்பளை பசங்களுக்கு கல்யாணம் நடந்து உயிரோடு இருந்தால் பஞ்சாயம்மன் மேலே இருக்க பயம் போய் அவங்க நம்ம நிலத்தை திருப்பி கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக தானடா எல்லாரையுமே கொல்லணும்னு சொல்லி முடிவெடுத்தோம், அதுக்காக தானடா அவள் புருஷனையுமே கொன்னோம் அப்படின்னு காமிச்சா, இவர் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அந்த பொண்ணோட புருஷனை கொன்னதே நம்ம தசரதன் தான். ஏய், அவனை கொன்னதுனால மட்டும் இல்லை, அவனை எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதுக்காக தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தசரதன் சொல்கிறாரு. ஏன் அவளை மட்டுமா கொன்னோம், இது வரைக்கும் எத்தனை பேரை மூத்த ஆம்பளை பசங்களை ஃபுல்லாகவே எதுக்காக கொன்னுட்ருக்கோம், பரம்பரையாகவும் இந்த நாளை நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே. இப்போ வெளியூர்லேருந்து ஒருத்தன் வந்தான், அவனை பார்த்துட்டு ஊரில் இருக்கவன் பூரா வெளியூர் போகிறேன்னு சொல்லி சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் நிம்மதியாக இருந்தா, இப்போ நீ அவனை கொன்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எப்படி அவங்கெல்லாம் வெளியூருக்கு போவாங்க, அதுக்காக தானே இந்த சரவணனையே நான் கொன்னேன் அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்ம சரவணை ஃபுல் போதையில் நடந்து வந்துட்டு இருந்தா, அவரை அடிச்சு அங்கேயே ரத்த வெள்ளத்தில் மரத்தில் மோத வச்சு கொன்னதே நம்ம தசரதன் தான். கொன்னுட்டு அங்கேயே போட்டுட்டு போனால் நம்ம மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு இவர் கொன்னதுக்கு அப்புறம்தான் நம்ம சித்தப்பா பையனும் அந்த பெருமாளுங்கிறவனும் நம்ம சரவணனை தூக்கிட்டு வந்து ஊர் முச்சந்தையிலே போட்டிருப்பாங்க. இப்படியே வரிசையாக கொலையாவா பண்ணிட்டு இருக்க முடியும், இதுக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தானே இந்த ஊர் மக்கள் பூரா வெளியூர் போகிறதுக்கு நான் ரெடி பண்ணேன். இப்போ அவனை சாகாமல் நான் காப்பாற்றியே ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வர நம்ம தசரதன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே விரட்டிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து காப்பாற்றி இழுத்துட்டு போனால் விட்டாமல் அவங்க விரட்டிட்டு இருந்தா, டேய் இதுக்கு மேலே ஓட முடியாது நில்லுங்கடா அப்படின்னு சொன்னால், ஓடி வந்த அடியாளுக்க, அண்ணே அப்பா தானே போட சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே, டேய் அதை ஏன்டா இவன் முன்னாடியே சொல்கிறீங்க அப்படின்னு தசரதன் தலையில் அடிச்சுக்கிட்டா, ஓ உங்கள் அப்பா தான் ஆள் அனுப்பி விட்டதா, எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, இப்போ அது நிரூபணம் ஆயிடுச்சு, நீ உங்கள் அப்பனை சேர்ந்துட்டு தான் எல்லாமே பண்ணுறீங்களானா, ஆமாண்டா நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு தாண்டா இது வரைக்கும் எல்லா கொலையும் பண்ணோம், இப்போ ஒன்றையும் அதனால தாண்டா போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வாங்கி தசரதன் குத்த போனால் சுற்றி பூரா லைட்டு வெளிச்சமாகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் பூரா ஒன்றா நிற்கிறாங்க. பஞ்சாயமனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாதுங்கிறீங்கடா பாவி, உன் பேச்சை நம்பிட்டு தாண்டா இவ்வளோ நாள் நாங்கள் இருந்தோம், இதுக்கு மேலே ஒன்றையும் உங்கள் அப்பனையும் சும்மா விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கேயே விட்டு அடின்னு அடித்து நொறுக்கி எடுத்துடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஊர் மக்கள் ஃபுல்லாக அவங்க நிலத்தை அவங்களே வாங்கிட்டா நம்மளுக்கு கைகாலெலாம் உடஞ்சி போய் நம்ம தசரதை அப்படியே நடந்து போகிறத காமிக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்தன், நான் வந்த மேலே முடிஞ்சுன்னு நினைக்கிறேம்மா, நான் கிளம்புறேன், நீ வரலையா நிவேதா அப்படின்னா, நம்ம சரவணை ஆசைப்பட்டது இந்த ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஊர்லேயே இருந்து இவங்களுக்கு படிப்பறிவு எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த படிப்பறிவு இல்லாததுனால தான் நம்பிக்கைக்கு மூட நம்பிக்கைக்கு இருக்க வித்தியாசம் தெரியாமல் இவங்க நிலத்தையை விட்டு ஏமாந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு எல்லாத்தையுமே நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நிவேதா முடிவெடுத்துட்டு அங்கேயே இருக்காங்க. அடுத்து நம்ம பூசாரியை காட்டுறாங்க. அவர் கை காலில் அடிபட்டு நடந்து போயிட்டு இருந்தா அவர் கூட கூத்து கட்டுற இன்னொரு ஆள் அங்கே வராரு. வந்துட்டு, ஏண்டா பஞ்சாயம்மனை இல்லையே நான் சொல்கிறேன்னா, டேய் உனக்கு என்ன பிரச்சனை, பஞ்சாயம்மன் பேரை சொல்லி நான் ஏமாத்தினேன் தான், அதுக்கு என்ன இப்போ பண்ணணும்னா, பஞ்சாயம்மன் இருக்காடா, நீ பண்ண பாவத்தில் அவள் சும்மா விட்டுருவான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடித்து தள்ளி விட்டு பக்கத்தில் இருந்த கண் எடுத்து அடின்னு அடித்து அவரை அப்படியே போட்டு தள்ளிடுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஞ்சாயம்மனை காட்டுறாங்க. உண்மை என்னன்னா, ஒரு லோ பட்ஜெட் கிரைம் த்ரில்லர் படம் தான் நண்பா இது. இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா நண்பா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோ கூட லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.